வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு உண்மைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் வெங்களூர் பகுதியைச் சேர்ந்த அருமை சகோதரர் ஜெகபர் அலி என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த ஜெகபர் அலி என்று கேட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவிலே ஒன்றிய கழக செயலாளராக இருந்தவர், ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். அவர் செய்த குற்றம் என்ன? புதுக்கோட்டை பகுதியிலே திருமயம் தாலுகாவிலே நடைபெற்று வந்த கனிமவள கொள்ளையை கடுமையாக எதிர்த்து, அது தொடர்பாக ஆதாரங்களுடன் அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், மைன்ஸ் அதிகாரிகள், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார், விஓஓ என்று அனைவரிடமும் ஆதாரங்களை அடுக்கடுக்காக எடுத்து தந்து மண்ணின் கனிம வள கொள்ளை போவதை தடுப்பதற்காக போராடிய ஒரு நல்லவரை இன்றைய தினம் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன நடக்குது இந்த நாட்டில்? நல்லவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், நல்லவர்கள் விரட்டப்படுகிறார்கள், நல்லவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாளை மண்ணில் நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்க யார் முன் வருவார்கள்? எத்தனை உயிர் பலிகள்! எங்க கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் பாதுகாப்பதற்கு பதிலாக கனிம வளத்தை கொள்ளை போகிறதே என்று பதைத்து அதை மனுவாக கொண்டு வந்து உங்களை நம்பி கொடுத்தால், தாசில்தார் என்று சொல்லப்படுகின்ற வட்டாட்சியர் அவர்களே அந்த விவகாரத்தை வெளியிலே சொன்னதாக, கசிய விட்டதாக ஜெகபர் அலி அவர்கள் பேசிய காணொலியை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், யாரை நம்பி நல்லவர்கள் போராடுவார்கள், போராட முன் வருவார்கள்? இன்றைக்கு படுகொலை செய்து விட்டீர்களே, அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன? அவர் தனது சொந்த பிரச்சனைக்காக களத்திற்கு வந்தாரா? இல்லையே. இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக போராடிய ஒருவரை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளரை வாகனம் ஏற்றி படுகொலை செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் என்னையா நடக்குது இந்த நாட்டில்? வெட்கப்பட வேண்டாமா? வேதனைப்பட வேண்டாமா? வருத்தப்பட வேண்டாமா? வன்மையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டாமா? அமைதியாக இருக்கின்ற அது திமுக கூட்டணி கட்சிகளை கேட்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா என்னையா பண்ணுறீங்க? எதற்குத்தான் நீங்கள் வாய் திறக்க போகின்றீர்கள் என்பதுதானே இன்றைக்கு கேள்வி. ஏற்கனவே தூத்துக்குடியில் முரப்பநாடு பகுதியிலே இருந்த கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையை தட்டி கேட்டார் என்பதற்காக அவருடைய அலுவலகத்திலே புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால், சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் மணல் கொள்ளையர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் என்பதற்காக மானாத்தான் கிராம நிர்வாக அலுவலரை நீங்கள் மிரட்டியதும், மணல் கொள்ளை கும்பல், கனிம வள கொள்ளை கும்பல் என்று எவரும் எந்த பயமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு பகுதியில் மணல் கொள்ளையை தட்டி கேட்ட முன்னாள் இராணுவ வீரர் உமாபதி மீது கொலைவெறி தாக்குதல். இப்படி தமிழ்நாடு முழுவதும் வேலூர் மாவட்டத்திலே குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த காவல் துணை ஆய்வாளர் சார்வாய்வாளர் மணவாளன் அவர்கள் மீது கொலை முயற்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் தெய்வநாயகி அவர்கள் மீது வாகனம் ஏற்றி
அவரை வாகனத்தோடு கொல்ல முயற்சி செய்தீர்களே, அந்த வாகன ஓட்டுநர், கோட்டாட்சியருடைய வாகன ஓட்டுநர் சாதுரியமாக அந்த வாகனத்தை திருப்பியதால் அன்றைக்கு அவர்கள் தப்பினார்கள் என்று சொன்னால், இந்த கனிம வள கொள்ளையை, மணல் கொள்ளையை தட்டி கேட்பவர்கள் மீதெல்லாம், தடுக்க முயல்கின்ற நேர்மையானவர்கள் மீதெல்லாம் கொலைவெறி தாக்குதலும் படுபாதக செயல்களும் செய்வதற்கு கனிம வள கொள்ளை கும்பல் துணிந்து செயல்படும் என்றால் தடுக்க வேண்டிய அரசு, இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற மணல் கொள்ளை போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுப்பதற்கு, அவர்களை கைது செய்வதற்கு மாறாக அவற்றை தடுக்க நினைப்பவர்களை இதுபோன்று அச்சுறுத்துவது, கொலை மிரட்டல் விடுவது, கொலை செய்வது போன்ற படுபாதக செயல்களில் ஈடுவோர் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களின் குரலாக உங்கள் செவிகளுக்கு எட்டும் வரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மிகவும் பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.